வணக்கம். 3000 ஆண்டு பழமையுடைய தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை காலத்திற்கு ஏற்பவும் அவற்றுடைய உள்ளடக்கத்தை கருதியும், அதாவது அது என்ன பொருளை பாடியிருக்கிறது என்பதற்கேற்பவும் அவற்றை நம்முடைய முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். உதாரணமாக 10 பாட்டு 8 தொகை 2 நூல்களும் சங்க இலக்கிய நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள் இவையெல்லாம் நீதி நூல்கள். அதை அடுத்து இருண்ட காலத்திலே 300 ஆண்டு காலம் பல நூல்கள் எழுதப்பட்டாலும் கூட அந்த காலம் இருண்ட காலம் இல்லை பொற்காலம் என்றும் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நமக்கு தெரிந்து 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி இலக்கிய காலம்தான். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடிய அந்த தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தங்கள் இவையெல்லாமாக இலக்கியங்களாக தொகுக்கப்பட்டன. 12 திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி என்கின்ற பெருமகனாரும் 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமொழிகளும் தொகுக்கின்றார். பிறகு காப்பியங்கள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவற்றுடைய காலம் முன்னே பின்னே இருந்தாலும் கூட ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்று ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம் என்று பிரிக்கிறோம். தமிழில் மிக முக்கியமான காப்பியம் பெரிய புராணம், அதே போல ராமாயணம், சீவக சிந்தாமணி இவையெல்லாம். எல்லாவற்றுக்கும் மேலே இப்போது நாம் பார்க்க இருப்பது என்ன என்று கேட்டால் சிற்றிலக்கியங்கள் என்று பார்க்கிறோம். சிற்றிலக்கியம் என்று ஒன்று தனியாக இல்லை என்றாலும் கூட இவை எப்போது தோன்றியிருக்க வேண்டும் என்றால் பேரரசுகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான். குறிப்பாக சேர, சோழ, பாண்டியர்கள் முப்பெரும் வேந்தர்களாக தமிழகத்தை ஆண்டபோது சங்கங்கள் இருந்தன, பெருநூல்கள் படைக்கப்பட்டன, காப்பியங்கள் தோன்றின, வரலாறுகள் எழுதப்பட்டன. ஆனால் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது அந்நிய படையெடுப்புகள் வந்த பிறகு, வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் தில்லியிலிருந்து இஸ்லாமியர்கள் தமிழகத்தின் மீது படையெடுக்க சிதறுண்டு போனது தமிழகம் எல்லாமே. அப்போது ஜமீன்தார்களும் குறுநில மன்னர்களும் தான் ஆண்டார்கள். குறிப்பாக கிருஷ்ணதேவராயருடைய ஆளுகையின் கீழ் விஸ்வநாத நாயக்கர் மதுரையை 72 பாளையப்பட்டுகளாக பிரிக்கிறார். அப்போதுதான் ஒவ்வொரு தமிழ் புலவரும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக குறுநில மன்னர்களையும் ஜமீன்தார்களையும் அதே போல ஆதீனங்களையும் தேடி சென்று பொருள் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போது அவர்கள் பெரிய காப்பியங்களை படைக்க முடியாததால் சிறிய சிறிய காப்பியங்களை படைக்கிறார்கள். சிற்றிலக்கியம் என்பவை என்ன? 96 வகையான பிரபந்தங்கள் என்று வடமொழியில் சொல்லப்படுபவைதான் சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4ல் ஏதாவது ஒன்றைத்தான் பாடும். ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில் வீரத்தை பற்றியோ, காதலை பற்றியோ, கொடையை பற்றியோ சொல்வதுதான் சிற்றிலக்கியம். இந்த 96 வகையான சிற்றிலக்கியத்தில் மன்னன் உலா போகிறான் என்றால் அந்த உலா மூவர் உலா, அதே போல குலோத்துங்க சோழன் உலா, அவன் பவனி வருகின்ற போது நடைபெறுகின்ற செயல்பாடுகள். அதே போல பரணி, அவன் போர்க்களத்திலே ஜெயித்த விஷயத்தை சொல்வது பரணி. பிள்ளைத்தமிழ், அது இறைவராக இருந்தாலும் இறைவியாக இருந்தாலும் அதே போல மன்னர்களுக்கும் பிள்ளைத்தமிழ்கள் பாடப்படும். அவருடைய குழந்தை பருவம் 10ஆக பிரிக்கப்பட்டு தூது, மணப்பெண் கேட்டு அனுப்புகின்றதும் அதே போல தங்களுடைய வீரத்தை சொல்வதற்குமாக படைக்கப்படுபவை தூது. கலம்பகம் என்பவை கதம்பம் போல, அதாவது எல்லா மலர்களும் சேர்த்து கட்டப்படுகின்ற அந்த மாலைக்கு பேர் கலம்பகம். இவ்வாறாக உலா, தூது, பிள்ளைத்தமிழ், பழமொழி, இன்னும் பல்வேறு வகையான சிற்றிலக்கியங்கள் தமிழில் இருக்கின்றன. மாலை இலக்கியங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். இந்த சிற்றிலக்கியங்கள் என்பன தமிழுக்கு கிடைத்த அரிய பொக்கிஷங்கள். குறிப்பாக இவை பாடப்பட்டதற்கான காரணம் என்ன என்றால், பேரரசுகள் வீழ்ந்த பிறகு சிற்றரசுகளும் குறுநில மன்னர்களையும் சென்று பார்த்த புலவர்கள் பாடிய இந்த பாடல்கள்தான் பிற்காலத்தில் சிற்றிலக்கியங்களாக தொகுக்கப்பட்டன. இந்த சிற்றிலக்கியங்களை தொடர்ந்து நாம் காண இருக்கின்றோம். சிற்றிலக்கியம் என்றால் என்ன? ஏன் தோன்றியது? அது எழுதியவர்கள் யார்? எதற்காக எழுதினார்கள்? யார் மீது பாடப்பட்டது? என்ற செய்திகளெல்லாம் நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். இப்போதைக்கு சிற்றிலக்கியத்தினுடைய ஒரு முன் அறிமுகமாக இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து சிற்றிலக்கியங்களை நாம் பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க.
அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.